திண்டுக்கல் மக்களவையில் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் SDPI கட்சி வேட்பாளர் முகமது முபாரக்கை தருமத்துப்பட்டியில் நடைபெற்ற கூட்டத்தில் அறிமுகம் செய்து வைத்து முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் பிரச்சாரத்தை தொடக்கி வைத்திருக்கின்றனர். இதுகுறித்தான விவரங்களை முடிய செய்தியாளர் ஜோதிக்குமாரிடம் கேட்கலாம். ஜோதிக்குமார், முழு விவரங்கள். வணக்கம் சார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தருமத்துப்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி கட்சியின் சார்பில் போட்டியிடும் SDPI கட்சியின் வேட்பாளர் நெல்லை முகமது முபாரக் அவர்களின் அறிமுகம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான நத்தம் விஸ்வநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக பொருளாளருமான திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் பங்கேற்று வேட்பாளரை அறிமுகம் செய்தனர். தொடர்ந்து பேசிய முகமது முபாரக் அவர்கள், ஆத்தூர் தொகுதியில் பெரியசாமி இருக்கிறார் என்றால் எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்று பேசினார். மேலும் ஆத்தூர் மட்டுமல்ல, ஒட்டஞ்சத்திரம் மட்டுமல்ல, திண்டுக்கல்லில் உள்ள 6 தொகுதிகளிலும் அதிக வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றியை பெறப்போகிறோம் என்றும், ஆத்தூர் என்பது அதிமுகவின் ஊர் என பொருள் என்று கூறினார். திண்டுக்கல் சாதாரண திண்டுக்கல் அல்ல, புரட்சி தலைவர் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை அறிமுகப்படுத்திய ஊர் திண்டுக்கல் என பேசினார். இரவு பகல் என பார்க்காமல் 2 தொகுதிகளின் முன்னாள் அமைச்சர்களான நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் எனக்காக கடுமையாக உழைத்து வருகின்றனர். இவர்களுக்கு கடவுள் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என பேசினார். மேலும் திண்டுக்கல்லில் பெயர் பெற்ற பூட்டு திண்டுக்கல் முழுவதும் எந்த வளர்ச்சியும் இல்லாமல், நல்ல திட்டங்கள் இல்லாமல் அனைத்திற்கும் போடப்பட்ட பூட்டாக உள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜோதிக்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.